Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். புதுசாக இருக்க கேஜெட்ஸ்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா கண்ட்ரிஸ் வந்து பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Number 1, Eye of Agamotto. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மார்வல் மூவியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவரோட கழுத்தில் வந்து ஐ ஆஃப் அகமாட்டோ வந்து மாட்டியிருப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோன் இருக்கும். படத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான டைம் ஸ்டோன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். மேலே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகும். ஒரு க்ளோவிங்கான க்ரீன் லைட் வந்து இந்த டைம் ஸ்டோனுக்கு வந்து எரியும். தனியாக வந்து அந்த ஸ்டோனை வெளியே கூட எடுக்கலாம். அப்பயும் வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த கேஜெட்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செயின் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கழுத்தில் வந்து மாட்டிக்கிட்டு செம்மையாக வந்து ஃபன் பண்ணலாம். Number 2, Golden Snitch. இப்போ கூட ஹாரி பாட்டர் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸில் கோல்டு ஸ்னிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாரி பாட்டர் வந்து அதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவார். அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் வந்து அந்த ஸ்னிட்சை பிடிச்சிருவார். ஸோ இந்த கோல்டன் ஸ்னிட்சையும் அதே மாதிரி ஒரு டிசைனில் பயங்கரமாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் ஆஃப் ஸ்னிட்ச் அண்ட் பால் ஹெலிகாப்டர் மாதிரி இது இருக்கும். பேட்டரிஸ் வந்து இதுலேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டில் மொபைல் மாதிரி உங்களால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களோட ஹேண்டை வந்து நீங்கள் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்து விளையாண்டுக்கலாம். இல்லாட்டி வந்து அவுட்டோர்லேயும் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியும். Number 3, Transformer கார். இது ஒரு வேற லெவலான கார். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பயங்கரமாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர கார் மாதிரியே வந்து இது இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வர கார்லாம் வந்து அப்படியே வந்து அழகாக மாறும் மனுஷங்களை மாதிரி. அதே மாதிரி இந்த காராலையும் வந்து மாற முடியும். பட் இது ஆட்டோமேட்டிக்காக மாறாது. நீங்களே கையில் எடுத்துகிட்டு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்னாச்சும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரோட டிரான்ஸ்ஃபார்மேஷனே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கார்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Number 4, Iron Man. இது ஒரு ஹேண்ட் லைட்டு. அயன் மேனோட ஃபிங்கர் மட்டும் வந்து எடுத்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3D விஷுவலில் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க வாலில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஹேண்டை வந்து செவுத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு 3D விஷுவலில் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அயன்மேன் ஹெட்டும் இருக்குது. உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Number 5, Invisibility cloak. ஹாரி பாட்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி இருக்கும், ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். அதை வந்து போத்திக்கிட்டா அவங்க வந்து மறைஞ்சிருவாங்க. நீங்களும் வந்து அதே மாதிரி இன்விசிபிளாக வந்து மறையணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்விசிபிலிட்டி கிளாக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து படத்தில் காமிக்கிற மாதிரி வந்து ரியாலிட்டியில் ஒர்க் ஆகாது. இதை வந்து நீங்கள் போத்திக்கிட்டு ஃபோன் அப்ளிகேஷனில் நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக தெரியும். ஸோ ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த வீடியோவை காமிச்சு நீங்கள் வந்து ஃபன் பண்ணலாம். Number 6, Articulated fingers. இது ஒரு ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன். உங்களோட ஃபிங்கர்ஸில் வந்து இதை மாட்டும்போது பார்க்குறதுக்கே உங்களோட கை வந்து ஸ்கேரியாக இருக்கும், ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கும். எல்லா ஏஜ் சைஸ் பீப்புளுக்கும் கரெக்டாக இருக்கும்.
ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஹாலோவன் பார்ட்டி வந்து கொண்டாடுவாங்க. அந்த டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கேரியாக பயப்படுற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் கையை பார்க்குறதுக்கு ஒரு ஏலியன் கை மாதிரியே இருக்கும். வெரி ரியலிஸ்டிக்காக ஸ்கேரியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் ஃபன் பண்ணலாம். நம்பர் 7 அவதார் ட்ரோன். இது ஒரு RC கண்ட்ரோல்டு ட்ரோன் அண்ட் ஹெலிகாப்டர்னு சொல்லலாம். அவதார் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்க ஹெலிகாப்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 சைடில் ஃபேன் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் ஃபேன் இருக்கும். ஸோ அந்த மூவியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஹெலிகாப்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டியான ரிமோட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த ஹெலிகாப்டரை அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதால் வந்து ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப ஹைட்டுக்கெலாம் வந்து பறக்க முடியாது. நார்மலான டிஸ்டன்ஸில் தான் வந்து பறக்க முடியும். ஸோ இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் இதை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி விளையாட முடியும். ஒரு நார்மலான ட்ரோன் மாதிரி இதையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் பறக்க முடியும். நம்பர் 8 லைட் சேபர். நீங்கள் ஒரு ஸ்டார் வார் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த லைட் சேபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். எப்படியாச்சும் இதை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா, ரியல் லைஃப்பில் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரியலிஸ்டிக்காக வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி ஃபியூச்சரில் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் இந்த லைட் சேபர் பார்த்தீங்கன்னா லைட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப் லைட் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதோட லைட்டும் இருக்கும். இதோட கிரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அலுமினியம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க லைட் பார்த்தீங்கன்னா RGB லைட். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்பில்ட்டாக வந்து சவுண்டு மோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் இதை வச்சு நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதே மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஃபைட் பண்ணலாம். ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த கேஜெட்ஸோட பை லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ட்ராவல் விலாக்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்குன்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணி விலாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.